ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். மாசம் ரூ. 450 கட்டி மாசம் மாசம் ரூ. 5,000 வரைக்கும் நீங்க பென்ஷன் வாங்கலாம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? வெறும் கவர்ன்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டும் கிடைச்சிட்டு இருந்த இந்த பென்ஷன், இனிமேல் வந்து லோவர் மிடில் கிளாஸ் பீப்பிள் கூட இன்வெஸ்ட் பண்ணி மாசம் மாசம் பென்ஷன் வாங்க முடியும். அண்ட் அதுக்கு நீங்க என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது எப்படின்னு நான் சொல்றேன். 18 வயசுலருந்து 40 வயசுக்குள்ள இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க தான் இந்த ஸ்கீம்க்கு வந்து எலிஜிபிள். நீங்க இப்போ ஒரு 26 வயசுல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க மாசம் ஒரு ரூ. 450 கட்டுறீங்க அப்படின்னா, உங்களோட 60 வயசு வரைக்கும் நீங்க அந்த ரூ. 450ன்ற அமௌண்ட்ட வந்து நீங்க கட்டுவீங்க. அப்போ 60 வயசுக்கு அப்புறம் உங்க அக்கவுண்ட்க்கு ரூ. 5,000 வந்து பென்ஷனா வரும். நீங்க இல்லாத காலகட்டத்துல வந்து நீங்க யார நாமினியா போடுறீங்களோ, அவங்களுக்கு 8,50,000 அப்படின்றது போகும். இது வந்து ரூ. 5,000 பென்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு 8,50,000 வரும். இப்போ ஒரு ரூ. 1,000 வேணும்ன்றவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து டிஃபர் ஆகும். ஒரு வேள இந்த ஸ்கீம வந்து நான் இந்த வருஷம் நான் போட்டுக்கல. நான் அடுத்த வருஷம் போடப் போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, 26 வயசு இருக்கும்போது உங்களுக்கு ரூ. 450 இருக்கு. அடுத்த வருஷம் போகும்போது அமௌண்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். சோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க இப்பவே இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஸ்கீம நீங்க ஸ்டார்ட் பண்ற மூலியமா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட பெர்சனல் அக்கவுண்ட் நீங்க எங்கேயாவது வச்சிருப்பீங்கல்ல. லைக் எஸ்பிஐ, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட், ஆக்ஸிஸ் பேங்க் எங்கேயாவது வச்சிருப்பீங்க. அங்க போயி அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்ற ஃபார்ம குடுப்பாங்க. போறதுக்கு முன்னாடி நீங்க வீட்ல இருந்து ஆதார் கார்டு அண்ட் பான் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துட்டு போயிடுங்க. சோ இந்த டீடைல்ஸோட இந்த இந்த அட்டாச்மெண்ட்டையும் சேர்த்து குடுத்துட்டீங்கன்னா, அவங்க வந்து அதுக்கான ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. அண்ட் இதுவும் கேட்பாங்க. நீங்க வந்து மாசம் மாசம் உங்க அக்கவுண்ட்ல இருந்து நாங்க டிடக்ட் பண்ணிக்கலாமா? இல்ல நீங்க வந்து பே பண்றீங்களா? அப்படின்னு கேட்பாங்க. இந்த 2 ஆப்ஷன்ல இருந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். என்னடா இது! அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கே! இன்னும் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் போட்டோம்னா, நம்மளுக்கு இன்னும் பெருசா பென்ஷன் வருமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்படி கிடையாது. இந்த ஸ்கீம்ல ரூ. 1,000லேருந்து ரூ. 5,000 வரைக்கும் உங்களுக்கு வேணும்னா, அந்த மாரியான ஒரு அமௌண்ட்ட தான் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். அது எப்படி அ எந்த வயசுக்கு என்ன அமௌண்ட் கட்டணும் அப்படின்ற டவுட்லாம் உங்களுக்கு வரும். நான் இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க்க நான் குடுக்குறேன். ஸோ உங்க வயசுக்கு நீங்க என்ன அமௌண்ட் கட்டலாம்னு நீங்க நினைக்கிறீங்களோ, எவ்ளோ வரைக்கும் உங்களுக்கு ஆ பென்ஷன் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அது வந்து அந்த லிங்க்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த லிங்க்ல இருக்கும். நீங்க அத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒருவேள நான் கட்டிட்டே இருக்கேன். நடுவுலயே எனக்கு எதுனா ஒண்ணு ஆயிடுச்சு. ஒரு 5, 6 மாசத்துலயே எனக்கு எதுனா ஒண்ணு ஆயிடுச்சு அப்டின்னா, நீங்க யார நாமினியா போடுறீங்களோ, அவங்க அதுக்கப்புறத்துல இருந்து அத வந்து ஃபாலோ பண்ணி அவங்க 60 வயசு வரைக்கும் அத கட்டிக்கலாம். இல்ல கட்டுன காசு வரைக்கும் வித்ட்ரா பண்ணிக்கணும் அப்டின்னு நெனைக்கிறாங்கன்னா, அந்த ஆப்ஷனும் இதுல இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நம்மளுக்கு காசு தேவைன்றது எல்லா வயசுலயுமே இருக்கும். அதனால இப்ப நீங்க கட்டப்போற இந்த சின்ன அமௌண்ட் வந்து நாள பின்னாடி ஒரு பெரிய தேவைக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால கண்ண மூடிட்டு தயவு செஞ்சு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றது வந்து ரொம்ப நல்லது. தயவு செஞ்சு எந்த செகண்ட் தாட்டும் வச்சுக்காதீங்க. இந்த ஸ்கீம் வந்து 2015லயே வந்துருச்சு. ஆனா நம்மள நெறைய பேருக்கு இந்த மாரி ஒரு ஸ்கீம் வந்திருக்குன்றதே வந்து தெரியாம இருந்திருக்கும். ஏன்னா எனக்கே இப்ப ரீசென்ட்டா தான் இது தெரிய வந்துச்சு. தெரிய வந்தோனே நான் கண்டிப்பா ஒரு ஃபார்ம் வாங்கி நான் ஃபில் பண்ணி நான் அதுல வந்து என்ரோல் பண்ணிக்கினேன். ஸோ என்ன மாரியே தெரியாத நெறைய பேருக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனச்சு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ தட்ஸ் த ரீசன். அண்ட் இந்த வீடியோவ உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ஸ்க்கு வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் வந்து என்ரோல் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் அது மூலியமா கிடைக்கிற பெனிஃபிட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றத வந்து நான் நம்புறேன். அண்ட் இந்த மாரி வேற எதுனா கன்டென்ட் நான் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்ல பெர்சனலா எதுனா சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட, நீங்க காய் மேடின்ற என்னோட Instagram அக்கவுண்ட்ல வந்து நீங்க டிஎம் பண்ணி நீங்க எந்த டாபிக் பத்தி பேச சொல்றீங்களோ, அந்த டாபிக்க பத்தி நான் கண்டிப்பா பேசுவேன். ஓகே. தேங்க் யூ.